கிளம்பிட்டீங்களா? வீட்டெல்லாம் முடிச்சு கிளம்பிட்டு வந்து பாரு. உன் பிள்ளை யாராவது இன்னைக்கு என்ன விளாக் பார்க்க போறோம்னா வீடெல்லாம் கிளீன் பண்ணிட்டு என்ன விளாக்டா வரப்போது நான் இப்போ போச்சு பால் பூச்சி ஒருபடியா. சரி ஓகே, இன்னைக்கு என்ன விளாட்னா நம்ம வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை. அப்புறம் நாளைக்கு வந்து ரக்ஷுக்கு இந்த வீடியோ பார்க்கும்போது ரக்ஷுக்கு வந்து செமஸ்டர் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிருக்கும். அப்புறம் அதை விட்டுட்டோம் அப்படின்னா இன்னைக்கு என்ன விளாக் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். இன்னைக்கு ஃபுல் டே தான். ரக்ஷு ஆனால் காலேஜ் கொண்டு போய் விட்டாச்சு, அவங்க போயிட்டாங்க காலேஜ். அவங்களுக்கு நாளைக்கு வந்து செமஸ்டர் ஸ்டார்ட் ஆகுது. உங்களோட பிளஸ்ஸையை ரக்ஷுக்கு கொடுங்க. ஆல்ரெடி வந்துட்டு மாடலில் வந்து நல்ல மார்க் எடுத்திருக்கான். கிச்சனில் சவுண்டு கிட்டி ஃபஸ்ட்டு வாங்க போய் பார்ப்போம், அதுக்கப்புறம் பேசிக்கலாம். போய் அப்படியே போட்டோ பார்த்து அங்கே வேற பாலை குடிச்சிட்டு வாயில இல்லை சாமி. அட பாலை குடிச்சான், பால்ல இருந்து நான் தூக்கிட்டதுக்கு அப்புறமேட்டு வந்து தயிரை குடிச்சிட்டாரு. ஆமா, எதையும் தள்ளி விட்டான், எதை தள்ளி விட்டான் டப்பா. போதும் 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 என் பட்டு குட்டி. இப்போ நம்ம வந்துட்டு வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அடுத்து அப்படியே நம்ம டிமார்ட் தான் போக போகிறோம். ரக்ஷுவெல்லாம் பிக்கப் பண்ணிவிட்டு அதுக்கெலாம் நம்ம வீட்டு வேலையெல்லாம் முடிச்சிடலாம். துணி துவைக்கிறது, வீடு கழுவுறது, பாத்திரம் கழுவுறது, பாருங்க கிச்சன் எப்படி இருக்குன்ட்டு தெரியுதா வீடியோவில் காட்டு. இதுதான் கவிதா கிச்சன். அது நம்ம அடுப்பு எப்படி இருக்கு பாருங்க. அதுக்கு மேலே அந்த நாய் தான் அந்த கிச்சனே நோசம் பண்ணுது அப்படி. சரி ஓகே, நம்ம 1 by 1 டக்கு 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 டக்குன்னு வேலையெல்லாம் முடிச்சிடலாமா? முடிச்சுட்டு இன்னைக்கு அது ஒரு முக்கியமான வேலை இருக்குது. ஏன்னா மீஷோவில் போயிட்டு ஒரு 2 ப்ளவுஸ் ஆர்டர் பண்ணான்னு யாரும் இந்த பக்கம் வேலை செய்கிறீங்க பேசுகிறாங்க. நல்லா குண்டாயிட்டேன். நேற்று கூட ஒரு சிஸ்டர் கமெண்ட் போட்டுருவாங்க, சிஸ்டர் நல்லா குண்டாயிட்டீங்கன்னு. நல்லா குண்டாயிட்டேன், அதனால இருக்கிற ப்ளவுஸ் எல்லாம் பத்தலை, அதனால எலாஸ்டிக் ப்ளவுஸ் வாங்க போகிறாங்க. ஆமாம், அதான் இன்னைக்கு பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்புறமா நம்ம வந்து மீஷோவில் வந்து போய் ஆர்டர் பண்ணலாம் சொல்லதான் போனோம். நான் அதை ஆர்டர் போட்டது ஸ்க்ரீன்ஷாட் வேணா இது. அப்போ நானும் எனக்கு ஆர்டர் போடும் பாரு, ஏதாச்சும் பல்காக போடுற மாதிரி இரு. நம்ம போடு அம்மா, போய் பல்கா போகிற வழியில தான் பெருமாள் கோயில் இருக்குது, உட்காந்துக்கோ, பிரச்சனையே இல்லை. நல்லா நல்லா வருமானம் வரும். கோயில் வழியில் கூட அங்கே பெரிய கோயில் இருக்குது, உட்காந்துக்கோ. சரி ஓகே, உட்காந்துக்கலாம். சரி ஓகே, இப்போ நம்ம வந்து வேலையை ஸ்டார்ட் பண்ணலாங்க. வாங்க. நம்ம வீட்டு ஃப்ரிட்ஜ் எப்படி இருக்குன்னா, அதுக்கு முன்னாடி நான் சோறு திங்க போகிறேன். நீ சோறு தின்னு, நான் ஃப்ரிட்ஜ் க்ளீன் பண்ணி பாத்திரம் வைக்கிறேன். அப்படியே மிதிச்சுட்டா அவனே. இதுதான் நம்ம ஓவர் ஆக்டிங் வந்து நாய். இங்க பாரு, இருப்பா, இப்படிதான் வைக்கிறேன், அதுக்கே குத்துறான். எங்கள் வீட்டு ஃப்ரிட்ஜில் என்ன ரீசன் தெரில, தண்ணி வந்து இதுக்குள்ளாரே நிற்க மாட்டேங்குது, கீழேயும் போக மாட்டேங்குது, இது வழியே வந்துடுது. காலைல தக்காளி எடுக்கலான்னு ஓப்பன் பண்ணால் தண்ணி பாருங்க எவ்வளோ தண்ணி இருக்குன்ட்டு. ஏன் இப்படி தண்ணி வருதுன்னே தெரில. அதுக்கப்புறம் தான் நான் வந்து ஃப்ரீசரில் இருக்க ஐஸ் கட்டி குறையட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பட்டன் அழுத்தி விட்டு அதனால வச்சு நீ என்னவா பண்றது? சாருக்கு எது வெள்ளையா இருந்தாலும் அது அவரோட சோறு, போய் வாய் வச்சு பாத்துடணும். அதனால இது இன்னும் நம்ம வேலையெல்லாம் முடிக்கிறதுக்குள்ள இது இன்னும் கொஞ்சம் எடுத்து ஃப்ரீசருக்குள்ள வையம்மா. இதுவாகணும் ஒவ்வொருத்தரும் பிள்ளையே வர வச்சிருக்கோம். அதனால இன்னைக்கு அப்பா இன்னும் கொஞ்சம் இதாக உருகட்டும். அதுக்குள்ள பாத்திரத்தெல்லாம் க்ளீன் பண்ணிட்டோம்னா அப்புறம் ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணிக்கலாம். அப்புறம் வீடு கழுவ கரெக்டாக இருக்கும். ஃப்ரீசருக்குள்ள உட்காந்துக்கிறியா? கண்ணு ஃபுல்லாக வச்சு இருக்க வேண்டாம். அம்மா, உனக்கு ஒன்று தெரியுமா? இவன் மனுஷங்கிட்ட மட்டும்தான் மியாவ் மியாவுன்னு பேசுவானாம்மா. மற்ற பூனைங்கிட்ட பேசுமா அவங்க பேசிக்கிற லாங்குவேஜ் கூட நம்ம கேட்காது. அதே போல நம்ம டீ குடிக்கிற கப்பெல்லாம் வந்து எங்கக்கா வாங்கினீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். அனைத்தும் டிமார்ட்டில். ஆமாம், அதெல்லாமே டிமார்ட்டில் தான் தாங்க வாங்கணும். இப்போ ரீசெண்டாக வந்து அந்த கப்பு சைஸ் என்ன சொல்லுவோம், அந்த கப்பு பார்த்தீங்கன்னா கெமிலா வந்து கிஃப்டாக கொடுத்தா. சேம் அவளும் டிமார்ட்டில் தான் வாங்கினா. டிமார்ட்டில் இல்லை ஸ்மார்ட்டில் வாங்கினா.
அப்புறம் நம்மள அந்த பூ போட்ட மாதிரி கப் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா டிமார்ட்ல தான் நம்ம வாங்கணும். ஆனா அந்த ஜூஸ் குடிக்கிறது அப்புறம் அந்த செராமிக்ல இருந்த டீ கப்பை வந்துட்டு ஸ்மார்ட்ல வாங்கினது. அதெல்லாமே ஸ்மார்ட்ல வாங்கினதா. ஒரு காலத்துல எங்க வீட்டுல அத்தனை கண்ணாடி கிளாஸா இருந்துச்சு. அப்புறம் இப்போ கொஞ்ச நாளா கண்ணாடி கிளாஸ்ல டம்மு டம்முன்னு போட்டு உடையுறதுனால எக்ஸ்ட்ரா எதுவும் வாங்கல. வேண்டாம், கண்ணாடி பக்கம் இப்போதைக்கு போக வேண்டாம் அப்படிங்கிறதுல தெளிவா இருக்கேன். ஸோ அதனால் இப்படி நம்ம 1 by 1 நம்ம ரெடி ஆகலாம் இல்லை வேலையை முடிப்போம். டைம் 9 மணி ஆகிடுச்சு. நம்ம வந்து ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ ஸ்டார்ட் பண்ணாலே 12 மணி ஆயிரும். நான் குளிச்சுட்டு சோறு நான் இன்னும் சோறு திங்கல. குளிச்சுட்டு சோறு திங்க 12 மணி ஆயிரும். அதனால் நம்ம போய் ஸ்டார்ட் பண்ணுவோமா? நமக்கு சோறு தான் முக்கியம். நான் சோறு சாப்பிட போகிறேன். சரி, ஓகே, நம்ம வாங்க போகலாம். சாப்பாடு போட்டு கொடு. இதை போட்டு தரேன். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வேலை. என்ன வேலை? நான் தண்ணி குடிக்கிறது பாருங்க. புட்டு பொடி இருக்குது. ஆனால் எங்க அம்மா புட்டு செய்ய மாட்டேங்குது. உளுந்து இருக்கு, ஒரு பிஸ்கெட் பாக்கெட் இருக்குது. நான் சொன்ன பேர் பட்டாணி இருக்குது, புட்டு பொடி இருக்குது. புட்டு பொடிக்கு தான் நம்ம வீட்டில் இது இல்லையே, அருவாமனை. இன்னைக்கு எது பார்க்கல. சக்கரை 2 கப் 1 கிலோ இருக்கு. 10 பவுனா? என்னமா 10 பவுனு? எனக்கு ஊற வச்சுட்டு மீதி எடுத்து வச்சேன். ஒருத்தர் அப்படியே வந்துட்டு அலோன் ஃபீலிங்க்கு போயிட்டாருமா. சாயங்காலம் சாப்பிட்றதுக்கு எது ஊற வைக்க? பச்சை சுண்டலா இதா கருப்பு சுண்டலா? சாயங்காலம் என்ன பண்ற? ஏதாவது ஸ்நாக்ஸு டிமார்ட். அதை நான் வந்து பண்ணுறேன். இதில் எதுவும் வேண்டாம். ஊற வைக்க வேண்டாமா? இந்த ஸ்டோரேஜ் பாக்ஸ் இருக்கிறது வந்து ஒரு பெனிஃபிட் தான். ஓகே, டன். எனக்கு டிமார்ட்லேருந்து ஒன்று மட்டும் வாங்கி கொடு. நான் அதை ஸ்நாக்ஸ் செஞ்சுக்கிறேன். என்னது? அதை நான் அங்கே போய் சொல்கிறேன். எங்கேயே எல்லாத்தையும் சொல்லிடுறோமா? காலில் குத்தாத. இந்த முடிவை அங்கே பாரு, ஒருத்தர் அப்படியே வந்துட்டு எனக்கும் இந்த வீட்டுக்கு சம்மந்தம் இல்லைன்ற மாதிரி படுத்து கிடக்குறாரு. இங்கே பாரு, தண்ணிக்குள்ளேயே போய் படுத்து கிடக்குறாமா. சரி விடு, விடு. சாப்பாடு போட்டு கொடு. போட்டு தரேன்டா. எப்போ பசஞ்சிட்டு போட்டுப்பேன், இல்லைன்னா தட்டில் போட்டுப்பேன். இன்னும் தொட்டு அந்த கப்பல காணாம எங்க எடுத்து போட்டு கொடு. எடுத்து போட்டு குட்டி குட்டி கப்பல இடிச்சுக்கிட்டியா? நான் பார்க்கவே இல்லையே. உனக்கு கண்ணு தெரியாது. உனக்கு பிடிச்ச மாதிரி கடலைப்பருப்பு நிறைய போட்டு வச்சிருக்கேன். என்னன்னா ஒரு விஷயம் இல்லைங்க. இதை திட்டத்துக்கு ரீசன் என்னன்னா, நான் வந்து என்னென்ன பொருள் இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தோமா, அது சரி வேணுங்கிற பொருளை மட்டும் லிஸ்ட் போடலான்னு சொல்லிட்டு லிஸ்ட் போடுறானா லிஸ்ட் போட்டான். சரி ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ண காய் வந்து டப்பாவில் மாற்றிக்கலான்னு சொல்லிட்டு நான் அப்புறம் ஃப்ரிட்ஜில் என்ன இருக்குது இல்லைன்னு பார்க்க போயில பீட்ரூட் மட்டும் ஜாஸ்தியாக இருந்துச்சு. அதனால ஜூஸ் போட்டேன்னா 1 டம்ளர் போட்டுக்கல. அதில் இன்னொரு 2 டம்ளர் வரும். இன்னும் 1 டம்ளர் வரும். எக்ஸ்ட்ரா போட்டேன். கொல்லாமையில கொலக்கட்டை தந்துச்சு தெரியல, போட்டுட்டேன். பரவாயில்ல, குடிச்சு. மிக்ஸி என்னடா அரைக்க மாட்டேங்குது. எனக்கு சோதனை கொடுக்குறாங்க, அரைக்கவே மாட்டேங்கிறான். நான் வேற இன்னைக்கு வேற இந்த ஆடையெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன், அது வேற நான் அரைக்கணும். இதெல்லாம் ஒன்னொன்னு கிச்சன் வேலை முடியவே எனக்கு இன்னும் 1 மணி நேரம் ஆயிரும். நான் போய் சோறு தின்ட்டு தூங்க போறேன். தூங்கு. அம்மா என்ன சின்சான் பார்க்க போட மாட்டேங்க. ஐயோமா கிச்சனுக்குள்ள இப்ப நான் எப்படி வந்து வேலை பார்த்தாலும் இப்போ நான் பண்ணிக்கிறேன் நீ சொல்ல போற. வேலை கிடக்குல சாமி. கிச்சன் வேலை முடிச்சாதானே சாமி மத்த வேலை செய்யறதுக்கு. நீ வர தேவையில்ல, மிஷின் ஆன் பண்ணி விடலாம். பெட்ரூம்ல கிடக்குற துணியை ஒதுங்க எடுத்து வைக்கலாம். நேத்து கொண்டாந்து போட்டது கிடக்குது, அதெல்லாம் யாரு செய்வா? போய் செய்யறேன். செஞ்சா தானே நமக்கு. சரி போயிட்டேன். ஷார்ட்ஸ் போட்டியா? போட்டேன். இப்ப வந்து உங்க சேனலுக்கு பண்ற மா? ஓய், ஃப்ரிட்ஜ் பாட்டம்லாம் கழுவிட்டு இருக்கேன்.
நானும் பாட்டு வச்சுட்டேன். டிவி ஓடிட்டு இருந்தா நான் உட்காந்து டிவியே பார்ப்பேன் சொல்லிட்டு பாட்டு வச்சாச்சு. ஆமாம், வச்சுட்டு நீ உன் வேலையை செய்ய. நான் கிச்சன் வேலையை இன்னொரு 1/2 மணி நேரத்தில் முடிச்சிடுவேன். நானும் மிஷின் ஆன் பண்ணிட்டேன். கிச்சன் வேலையை முடிச்சுட்டு சரி சொல்லு, நான் மிஷின் ஆன் பண்ணிட்டேன். துணி மடிக்கவா? அடுத்தது உணரும். அப்புறம் எடுத்து நான் வந்து ஃப்ரிட்ஜில் ஃபிட் பண்ணிடுவேன். காய்கறிலாம் எதுவும் இல்லை, எல்லாமே டப்பாவில் போட்டு வச்சிட்டோம். நான் ஃப்ரிட்ஜு க்ளீன் பண்ணி 2-3 மாதம் இருக்கும். ஃப்ரிட்ஜு என்ன லட்சணத்தில் இருக்குது. அதனால எனக்கு அந்த வேலையை முடிச்சிடலாம். செட் சீக்கிரம் முடிச்சிடுவேன். ரொம்ப நேரம் எடுத்துக்க மாட்டேன். நம்ம செடியில் பூத்து கொண்டு போய் சாமி படத்துக்கு வச்சு விடு. இது வேஸ்ட்டு. இங்கே கொண்டு போய் பொக்கி ஸ்மெல்லு ஆட தூக்குது சாமியோய். இது டக்கு டக்கு முடிச்சு ஃப்ரிட்ஜு முடிச்சிட்டோன்னா அப்புறம் அடுப்பெல்லாம் க்ளீன் பண்ணிடலாம். ஊறுகாயாக கிடக்குது. ஆனால் ஊறுகாய் திங்க தான் ஆளக்காணும். ஆனால் எனக்கு வேணும் போகும்போது எனக்கு வேணும் எனக்கு வேணும். இது நான் ஆசைப்பட்டு கேட்டது ஒரே ஒரு ஊறுகாய், மாங்காய் ஊறுகாய். அது காலியாகிற ஸ்டேஜில் இருக்குது. காலியாகாமல் அப்படியே உட்காந்துருக்கேன். சரி நான் போகிறேன். எழுப்பிட்டேன். அதோ அப்புறம் ஒன்று டக்கு 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 டக்குன்னு அடிபொலி வேலையை முடிச்சுட்டு குளிச்சுட்டு அப்புறம் சோறு திங்கணும். சோறு திங்கல. டாட்டா. என்னம்மா வேலையை முடிச்சிட்டியா? இவ்வளோ நேரம் ஆச்சு. ஃப்ரிட்ஜெல்லாம் ஃபஸ்ட்டில் கலட்டி கழுவி தொடச்சி திரும்ப எல்லாத்தையும் தொடச்சி உள்ளே ஏற்றியாச்சு. எப்படி இருக்குது இப்போ? தக்காளி இல்லை, தக்காளிலாம் வாங்கிட்டு வந்தோம்னா நம்ம ஸ்டோர் பண்ணி. சரி, அப்படியே தண்ணி பிடிச்சி அந்த என் வாட்டர் பாட்டிலை பிடிச்சி ஃப்ரிட்ஜுக்குள்ளே போட்டுரு. டிமார்ட் பகுதியில் எடுத்துகிட்டு போயிடலாம். இல்லை, அவங்க வெளியில் பாட்டில் 2 விளக்கு வச்சுருக்கேன். எடுத்துகிட்டு அதில் ஸ்மெல் வரும். ஆமாம், வச்சுருக்கேன் பாரு. வெயில் ரொம்ப நேரம் அதில் அந்த இந்த என்னது ஓஆர்எஸ் பவுடர் போட்டு வச்சது ஸ்மெல்லு. ஐயோ இந்தா ஃப்ரிட்ஜ் மேலே இங்கே அழுக்கா இருக்குல்லம்மா. பூ வாங்கிட்டு வந்து கொடுத்ததோட சரி. ஏண்டா குங்குமப்பூ வாங்கிட்டு வந்து கொடுத்ததோட சரி. குடிக்கவே இல்லை. ஒரு 2 டைமோ 3 டைமோ யூஸ் பண்ணேன். அதை குடிச்சு நீ என்ன பண்ண போகிற? பார்க்க போகிறேன். என்னடா புசுக்கு பண்ணிட்டேன். அவ்வளோதான். அப்பா இப்போ தான் ஃப்ரிட்ஜு பார்த்து அழகாக இருக்குது. தண்ணி சொட்டு சொட்டு வருதுன்னு சொன்னால அதுக்கு என்ன ரீசன் தெரியுமா? அந்த இடத்துக்கு தண்ணி வெளியில் போகிறதுக்கு ஒரு இது மாதிரி வச்சுருப்பாங்க. அதுக்குள்ளே அடைச்சிருந்துருச்சு. க்ளீன் பண்ணிட்டேன். இதான் நோண்டு கண்ணியாச்சு. இதில் என் ஃபேஸ் தெரியுது. ஓகே டன். அடுத்தது அது பண்ணணும். அடுத்தது இங்கே இன்னைக்கு பர்னரில் விளக்கல. கை வந்து வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால பர்னர் விளக்கல. இந்த வேலையை மட்டும் இப்போ செய்ய போகிறோம். சரி, நான் போய் அடுத்த வேலையை செய்கிறேன். டாட்டா. கிளம்பிட்டீங்களா? வீட்டெல்லாம் முடிச்சு கிளம்பிட்டு வந்து பார்த்தா, குளிச்சுட்டு வந்து பார்த்தா இந்த அழகு சுந்தரி தூங்கிக்கிட்டே இருக்கான். வீட்டிலெல்லாம் முடிச்சாச்சு. இது மட்டும் எடுத்து வைக்கல, அப்புறமா எடுத்து வச்சுக்கோ. பெட்ரூம் ஏற்கனவே கருப்பாக தான் இருக்க, அப்புறையே லைட் ஆஃப் பண்ணுறேன். இங்கேயும் முடிச்சாச்சு. கிச்சன் போகலாம். கிச்சன் நல்லாச்சு. இப்போதாப்பா கிச்சன் மாதிரி இருக்கு. அழகா இருக்கு. நீட்டா. சரி, இப்போ நம்ம சாப்பிட்ருவோம். இதுக்கு மேலே பசி தாங்க கட்டை. ஜூஸ் குடிமா. குடிச்சிட்டேன். அட பக்கி, எனக்கு கொஞ்சம் தண்ணி கொடு. இந்த டாப் எங்கள் அம்மாவுக்கு எப்படி இருக்கு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு சோறு போட்டு தர மாட்டியா? போட்டு தரேன்டா. ஒரு தட்டு இங்கே வெளியே கிடக்குது. பரவாயில்ல, வேற தட்டில் போடு.
எந்திரிச்சா இங்க காத்தடிச்சிருக்கோம் துடைக்கும் இந்த வீடு துடைக்கும் போது சாப்பிட்டு அப்படியே மெதுவாக கிளம்பி ரக்ஷு அங்கே பஸ் ஏற போவேல நம்ம அங்கே ரெடி ஆனால் போதும். அவனை சின்னக்கரை பஸ்ஸில் நிற்கிறேன். நேராக பழைய பஸ் ஸ்டாண்ட் வர சொல்லி நான் போயிட்டு த்ரெட்டிங் பண்ணிவிட்டு அப்படியே போய் மார்க்கெட்டில் பூ வாங்கிட்டு அப்புறம் அம்மா அக்கா பிக்கப் பண்ணிக்கலாம். வெண்டைக்காய் சாப்பிட்றியா? நீ சாப்பிட்றதுனா சாப்பிடு. நல்லா இருக்கும் நீ சாப்பிடு. ஏன்னா அதில் உனக்கு இந்த பருப்பு நிறையா இருக்கனால பிடிக்கும். சரி ஓகே பிரச்சனை அடிக்கல மயிலு ஏன் மயிலு அம்மா சொன்னா கேளு. அடிக்கல போதுமா? 3 2 1 ஸ்டார்ட். மா கிளம்பிட்டு திட்டுறது வீடியோ எடுத்துக்கிட்டு போட்டோம் பாரு. எடுத்துட்டு வா. நான் தான் கையில கேமரா பிடிச்சிருக்கேன்ல. சிவா போசமேரியா குட் பாய். உன்னை நான் என்னைக்குமே குட் கேர்ள்னு சொல்ல மாட்டேன். பட்டு நீ என்ன ஒரு பைத்தியம் அம்மா வச்சுட்டு நீ ஒன்றும் வச்சுக்கோல வேண்டாம். அந்த புடி நான் உன்னை வச்சுக்கவும் மாட்டேன். வச்சுக்கிற அளவுக்கு நீ ஒன்றும் அவ்வளோ இது கிடையாது. நீதான். ஆமா நான் தான். நான் ஷூ போட வேணாமா? போடு கேமரா ஆஃப் பண்ணி போடு. ஆமா நேத்து அங்க ஓட்டுனாங்க. உன் பிள்ளை கவர் ஆகுதா இல்லையா? மற்ற எல்லாம் கவர் ஆகுறாங்க. டிமார்ட் வந்தாச்சு, வாங்கியாச்சு டிமார்ட்ல. ஏமா போன மாதம் 4000 ரூபா, 4006 ரூபா. இந்த மாதம் 5008 ரூபா. இருந்து கிளம்புனது 4:45க்கு, வீட்டுக்கு வர்றது 5:55க்கு. மணி பார்த்துட்டியா? பார்த்துட்டேன். அவருக்கு ராஜ தூக்கம். ஏன் அப்படின்னா நாங்க பெட்ரோல் வண்டியில ட்ரை ஆயிடுச்சு. ராஜ தூக்கம். ஊர் சுத்தி அப்ப இப்படி ஒரு போட்டோ எடுக்கலாம். இந்த பக்கம் வா. அங்க அந்த பக்கம் கிளார் அடிக்குது. ஏய் சாய் வெயிட் பண்ணு. பாகியே சொல்லல. அது போட்டோல வாங்க. ஏமா நில்லுமா. போ நான் ஒண்ணு கொடு. நில்லுன்ற. இப்படி நான் ஒண்ணு போயிட்டு வரேன். தூக்கத்துல தெளிஞ்சிட்டாருமா. தெளிய வச்சிட்டேன். இதெல்லாம் அப்புறம் அம்மா அப்புறம் வீடியோ எடுத்துக்கணும். பூ கட்டியது நீ கட்டு. நான் எனக்கு கணக்கு சாப்பிட்றேன். அக்கா அந்த அக்கா கணக்கு சாப்பிட உனக்கு டீ வரும். இது வந்து பூ பார்த்தீங்கன்னா 60 ரூபாய். 60 ரூபான்னு சொல்லிட்டு 2 காப்பில் ஆகிட்டு ஒன்று கொஞ்சம் புது இங்கே வண்டி எங்கே இரு. எல்லா வேலையும் முடிச்சுட்டு நீ ரக்ஷா கூட்டிகிட்டு டிமார்ட் போனோம். அந்த டிமார்ட் போய் உள்ளார வீடியோ எடுக்கல, வெளியில் எடுத்த கிளிப்பெல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 10 ரூபா ஓடியும். இது இந்த என்னது மாமாயத்தோட ஃபேஸ் வாஷ். இது ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு இங்கே கொஞ்சம் டோன் ஆகுது ஃபேஸ் எல்லாருனால. நான் எப்போவுமே ஹிமாலயா க்ரீம் தான் வாங்குவேன். அதனால ஹிமாலயா க்ரீமும் மாமாயத்தோட அது ஃபேஸ் வாஷும் வாங்கிக்கிட்டோம். வந்து நீ ரக்ஷுக்கு வந்து பெண்ணு எக்ஸாம் ஆரம்பிக்கிறதுல அதனால நாளைக்கு எக்ஸாம். இந்த வீடியோ பார்க்கும்போது அவனுக்கு எக்ஸாம் இருக்கும். அப்புறம் இது வந்து இந்த பாப்கார்ன் ரெடிமேடாக நம்ம இது பண்ணிக்கிறது. இப்போ என்னன்னா பார்த்தீங்கன்னா 3 பேர்த்துக்குமே ஹெல்த் வந்து எனக்கு வந்து பாடி வெயிட்டாக இருக்கும். 65 கிலோ இருக்கேன். ஆனால் அப்படி சத்து எதுவும் இல்லை. அதே போல் நிருவும் அப்படி தான் இருக்கான். ரக்ஸும் ரொம்ப டேமேஜாக இருக்கான். ஒரு நேற்று வந்து ஒரு 10 நிமிஷம் நிற்க வச்சு கேள்வி கேட்டேன். அப்படியே சொங்கி மயக்கம் போட்டு விழுவுற மாதிரி ஆகிட்டான். எனக்கு மனசே விட்டுருச்சு. ஆனால் நல்லதாக தான் வாங்கி தரோம், நல்லா தான் சாப்பிட்றாங்க. பட் என்ன ரீசன் தெரியல, அவனுக்கு வந்து உடம்பு வந்து சத்து ரொம்ப குறைவாக இருக்குது. அதுக்காக பார்த்தீங்கன்னா நான் வந்து பேரிச்சி மலம் வாங்கியிருக்கேன். இந்த பேரிச்சி மலமே எனக்குன்னா இந்த கொஞ்சம் எப்படி சொல்கிறது, இந்த மாதிரி கருப்பாக இருந்தால் தான் உள்ளே இறங்குது, தொண்டைக்குள்ளே இறங்குது. இன்னொன்று என்னன்னா இதில் வந்து கொஞ்சம்
கொஞ்சம் வந்து சாஃப்டாக இருக்கும், அதனால இந்த பேரிச்சம்பழம் நான் வாங்கிட்டேன். இது வந்து 3 பேர்த்துக்குமே. என்னென்ன வாங்கியிருக்கேன் ஃபஸ்ட்டு ஹெல்த்தானது என்ன வாங்கியிருக்கேன்னா அதுவும் பார்க்கலாம், எல்லாமே கம்ப்ளீட்டாக பார்க்கலாம். அப்புறம் வால்நட் வாங்கினோம். சரி இதுவும் சாப்பிடலாம். பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீல தான் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஒரு டைம் வாங்கி நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது வந்து இன்னைக்குலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நைட் ஊற வச்சு காலையில் எல்லாருமே சாப்பிட போகிறோம். ஸோ இது வந்து இப்படி இருக்கும். அப்புறம் ஷாம்பு, என்ன ஷாம்பு யூஸ் பண்ணி நான் நிறைய டைம் சொல்லியிருக்கேன், ஆல் கிளியர் ஷாம்பு தான், பிங்க் கலரில். இது ஒரு ஷாம்பு வந்து 2 ரூபா. அப்புறம் நிறுவுக்கு போட்டு இது சாஸு. அப்புறம் நான் வந்து சிந்தால் சோப் தான் யூஸ் பண்ணுவேன். எனக்கு வந்து இந்த ப்ரொமோஷனுக்குலாம் வர்றது என்ன பண்ணுவேன்னா யாருக்காவது கொடுத்துருவேன். ஸோ அந்த மாதிரி தான் நான் யூஸ் பண்ணிக்க மாட்டேன், ஏன்னா எனக்கு செட் ஆகாது, சிந்தால் மட்டும் சொல்லுவேன். அப்புறம் அப்பளக்கட்டு, நிறுவுக்கு வந்து சாம்பாரில் வச்சோன்னா அப்பளக்கட்டு இருந்துச்சுன்னா பொறிச்சு நீட்டாக சாப்பிடுவோம். அப்புறம் நாட்டு சர்க்கரை அது 1 கிலோ எடுத்துக்கிட்டேன். அப்புறம் கடலெண்ணெய் வந்துட்டு நான் எடுத்துக்கிட்டேன், ஒரு 4 லிட்டர் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் சர்ஃப் எக்ஸல், இது எனக்கு இல்லை, என் ஃப்ரெண்டுக்கு பக்கத்தில் இருக்காங்க, அவங்களுக்கு இந்த அக்கா கேட்டாங்க, வாங்கிட்டு வாப்பாடா நீ யூஸ் பண்ணுறதை பார்த்துட்டு இது நல்லா இருக்கு நீ வாங்கிட்டு வாங்க. இது பை ஒன் கெட் ஒன் மட்டும் டிமார்ட்ல உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு இன்ஃபர்மேஷன் எப்படின்னா சொல்கிற தெரிஞ்சுக்கோங்க. பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ அப்படின்னு இருந்துச்சுன்னா உங்களுக்கு 1 மட்டும் போதும், அதை எடுத்துக்கிட்டிங்கன்னா அது பாதி வேலைக்கு போட்டுப்பாங்க. இது வந்து சர்ஃப் எக்ஸல் வந்து 2 லிட்டர். நான் எப்பவுமே சர்ஃப் எக்ஸல் தான், இது நமக்கு இல்லை, இது வந்து அவங்க போட்டு கொடுத்துருவாங்க. இந்த பக்கம் நம்ம பார்த்தோம்னா சிக்கன் மசாலா, சிக்கன் வறுத்தோம் அப்படின்னா சிக்கன் மசாலா. அப்புறம் ரக்ஷுக்கு வந்து ஒயிட் கலர் கோட்டுங்கிறதுனால அதில் வந்து ஏதோ லாஸ்ட் டைம் லேபுக்கு போயிட்டு ஏதோ கொஞ்சம் எல்லாம் முதுகுலெல்லாம் கருப்பு கருப்பாக இருக்குது, நானும் மரம் பிடிச்ச மாதிரி இருக்கு, அதனால கொஞ்சம் வந்து ஆலா வாங்கிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் பாதாம் ஆல்ரெடி பாதாம் வீட்டில் இருக்குது, இருந்தாலும் பத்தாது அப்படிங்கிறனால பாதாம் வந்து ஒரு நாளைக்கு 10 எடுத்துக்கிட்டா கூட பசங்க நல்லா இருப்பாங்க. ஆனால் நான் 5 எடுத்துப்பேன், அவங்களுக்கு 10 ஊற வச்சு கூட சாப்பிடலாம், பிரச்சனை கிடையாது. தான் தரப்போகிறேன். அதுக்கப்புறம் பிஸ்தா வாங்கிட்டேன். இது வந்து நம்ம உடுத்தி சாப்பிட்ற மாதிரி தான் இருக்குங்க பிஸ்தா. இது வாங்கிட்டு கொஞ்சம் சால்ட்டு ஃப்ளேவரில் இருக்கிறதுனால இது வாங்கிட்டு பசங்க நல்லா சாப்பிடுவாங்க. அப்புறம் முந்திரி வாங்கிக்கிட்டேன், முந்திரி 1/2 கிலோ, இது பிஸ்தா 1/2 கிலோ, பாதாம் 1/2 கிலோ, வால்நட் 1/2 கிலோ, டேட்ஸ் 1/2 கிலோ. இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ரெகுலராக இருந்து காலையில் சாப்பிட்றதுக்கு நாங்கள் 3 பேர் சாப்பிட்றதுக்கு வாங்கிட்டோம். இப்போ நம்ம மளிகை ஜாமான் பார்த்துடலாமா? பச்சரிசி பொங்கல் வைக்கிறதுக்கு, பொட்டுக்கடலை, ஆமாம் பொட்டுக்கடலை வந்து 55 ரூபாய்க்கு வாங்கிக்கிட்டேன், பச்சரிசி 50 ரூபாய்க்கு வாங்கிக்கிட்டேன், துவரம்பருப்பு இது டிமார்ட்லேயே 2 விதமாக ரேட் இருக்கும், அதனால் நான் 91 ரூபாய்க்கு எடுத்துட்டேன். கரெக்டாக 1 கிலோ இல்லை 800 கிராம் தான். என்ன பண்ணுறோன்ட்டு கொஞ்சமாக வெள்ளை ரவை தீர்ந்துருச்சு, கொஞ்சம் வெள்ளை ரவை. அதுக்கப்புறம் மண்டை வெல்லமும் தீர்ந்துருச்சு வீட்டில், அன்றைக்கே மண்டை வெல்லம் வந்து லோக்கல் கடையில் வாங்கினேன், அது வந்து 1 கிலோ வாங்கிக்கிட்டேன். ராகி மாவு ஒரு 1 கிலோ போல் வாங்கிட்டேன், 1 கிலோ நினைக்கிறேன், நம்ம கரெக்டாக 1 கிலோ இருக்குது, 55 ரூபாய்க்கு இருக்குது. அப்புறம் பாஸ்மதி அரிசி யூஸில் இந்தியா கிட்டில் வந்து நான் வாங்கிக்கிட்டேன். அதுக்கப்புறம் என்னென்னா கோதுமை மாவு 2 கிலோ. ஸோ இதுதான் நான் வாங்கினேன். இந்த கோதுமை மாவு ராகி மாவில் எங்கள் அம்மா வந்துட்டு வெயிட் கெயின் பண்ணுறதுக்காக வாங்கியிருக்காங்க, வெயிட் லாஸ். என்னென்னா இப்போ கொஞ்சம் வந்து என்னென்னா ஸ்ட்ரென்த் இல்லை, உடம்பு மட்டும் ஏறுது, ஆனால் பாடி ஃபுல்லாக பயங்கர பெயினாக இருக்குது. எப்படி சொல்கிறேன்னா அம்மாவோட வெயிட்டு அம்மாவாலே தாங்க முடியல. என் பாடி வெயிட் வந்து என் கால் தாங்க மாட்டேங்குது. கொஞ்ச நேரம் நின்று கிச்சனில் வந்து ஒரு தோசை 3 பேருக்கு ஊற்றுறேன், ஒரு 9 தோசை ஊற்றுறாங்கும்போது அந்த 9 தோசை ஊற்ற நமக்கு ரொம்ப நேரம் ஆகுது. நான் அதுக்குள்ளே வந்து என்னோடய கால் வலி எடுத்துக்குது. ஸோ அதனால் நான் வந்து இது வாங்கிக்கிட்டேன். அப்புறம் நாப்கின் வாங்கிக்கிட்டேன். இதுதான் இன்றைக்கி நம்ம வந்து வீட்டுக்கு தேவையான வாங்கினேன். அதுக்கு என்னமோ ஆனால் இதுக்கே நமக்கு வந்துட்டு வந்த பில்லு 5008 ரூபா வந்துச்சு. ஏன்னா இதெல்லாமே ரேட் அதிகம் தான். இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 557 ரூபா. 557 ரூபாயா? ஆமாம். ஏம்மா நல்லா பாருமா, நல்லா வந்து பாருவா. ஆமாம். அப்புறம் வால்நட் வந்து 200 சில்லற ஏதோ சம்திங், 399 ரூபா 200 சில்லறைக்கு வாங்கிட்டு வந்தோம். அப்புறம் டேட்ஸும் பார்த்தீங்கன்னா 389 ரூபாயோ ஏதோ, அது வாங்கிட்டு வந்தோம் 1/2 கிலோ. அல்ல 220 ரூபா போட்டிருக்கு. அப்புறம் இது பிஸ்தா பார்த்தீங்கன்னா 560 ரூபா. ஏன்னா இதில் தான் ரேட் அதிகமாக எடுத்துருச்சு.
அதே முந்திரிலையும் பார்த்தீங்கன்னா 615 ரூபா. இதுதான் வந்து ரேட் அதிகம். அப்புறம் அவங்க பில்லு இதுக்குள்ளே தான் போட்டிருக்கேன். ஏன்னா அவங்க நான் போன பின்னாடி தான் சொன்னாங்க. நான் சொல்லாமல் போயிட்டு போன பின்னாடி தான் சொன்னாங்க. சரி ஓகே நான் வாங்கிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துட்டேன். நீ அவனுக்கு எதுவும் வாங்கிட்டு இல்லை, அவன் கோச்சிக்கிட்டான், மூச்சு திருப்பிக்கிட்டான். எதுவும் வாங்கல. 2 பாப்பா கூப்பிட்டு அல்ல அம்மா வாங்கல, எடுக்கல, ஃபேட் அதிகமாக இருந்தாலும் எடுக்கல. இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதை நம்ம வாங்கினோம். பசங்களுக்கு எதுவுமே நான் வாங்கலை. இந்த காளானும் பானிபூரியும் வந்தால் வாங்கி கொடுத்தேன். அப்புறம் எனக்கு வந்துட்டு ஒரு ஓரியோ பிஸ்கெட், ஒரு ஸ்னீக்கர்ஸ். அவன் வந்து கொஞ்சம் கேட்டான், ஆனால் நான் வாங்கி தரல. அப்புறம் பன்னீர் வாங்கினோம். பன்னீர் ஃப்ரிட்ஜுக்குள்ள இருக்குது. இதுதான் இந்த நம்ம வாங்கினோம். ஆனால் இதுக்கு பார்த்தீங்கன்னா டிமார்ட் ஃபுல்லாக சுற்றினா நாங்கள் பட்ஜெட் அதிகமாக போட்டுருவோன்னு எது இதெல்லாம் வேணுமோ அங்கே மட்டும் போய் எடுத்து பொறுக்கி போட்டு வந்துட்டோம். இதுக்கு வந்து இவ்வளோ காசு எப்படி அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. சீரியஸாக சொல்கிறேன். என்னோடய கிரெடிட் கார்டில் பெரிய பெனிஃபிட் என்னன்னா, எனக்கு வந்து 35 நாள் டைம் இருக்குது அந்த அமௌண்ட்டை நான் ரெடி பண்ணி நான் கட்டுறதுக்கு. ஸோ அதனால நான் பயமே இல்லாமல் இருப்பேன். அப்படி தான் நான் வந்து ஒவ்வொரு டைமும் பண்ணுறேன். இப்போ இது எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் ஃபுல்லாக எனக்கு வந்துடும். இந்த பருப்பு வகையெல்லாம் மிச்சிருக்கும். எனக்கு அதிகமாக தீருது இந்த எண்ணெய் தீரும், அந்த சிக்கன் மசாலா தீரும், நாட்டு சக்கரை தீரும், பிரியாணி அரிசி தீரும், இந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் தீரும். இதுக்காண்டி தான் நம்ம மறுபடியும் போனால் போவோம். அடுத்தாப்புல நம்ம போனோம்னா என்னங்கிறது பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம போய் நைட்டு சமைக்கலாம். எனக்கு வந்து பயங்கரமான தலைவலி, என்னால் முடியல, தலைவலி நிற்கவே இல்லை. டீயும் குடிச்சிட்டேன். த்ரெட்டிங் வேறு பண்ணிட்டு வந்தனால என்னன்னு தெரில, இன்னைக்கு வந்து கொஞ்சம் ஹெவியாக இருக்குது தலைவலி. இப்போ நம்ம போய் சமைக்க பட்டு பா ஓரியோ சாப்பிடு, எந்திரிச்சு வா. தமிழ் எனக்கு சோறு எப்படி இருக்குது? நீ வர உன் பிள்ளையும் தான் கவர் ஆகுது. பட்டு முதற்கொண்டு எல்லாம் கவர் ஆகுறாங்க. இதோட பில்லு மட்டும் எங்கே மிஸ் பண்ணேன்னு எங்கேயோ சொறி வச்சோம். கரெக்ட். இது 5008 ரூபா. சரி ஓகே, நான் போய் சமைக்க ஸ்டார்ட் பண்ணுறேன். நீ இதெல்லாம் எனக்கு கொண்டா தரையா? சரி போ 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 போ, கிளம்பு கிளம்பு கிளம்பு.